உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/8/2015 ஆடி 32 திங்கட்கிழமை. திருத்திகை திதியானது இரவு 2:19 வரை, பின்பு சதுர்த்தி. பூர நட்சத்திரமானது காலை 7:22 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, பின்பு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைத்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4இல் சஞ்சரித்த சந்திரன் கூட 2 மணிக்கு பிறகு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து எல்லா வகையிலும் ஏற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய உன்னதமான அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் 2இல் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கடக ராசி நேயர்களே, தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவானவர் சாதகமாக அமைய பெற்று 2, 3 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தாராள தன வரவுகள் இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, மதியம் 2 மணிக்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிக்க உள்ளது. லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் உண்டாகும். கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் குறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் லாபங்கள் உண்டாகும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் அமைய பெற்று சந்திரனானவர் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும்.